ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவிக்காக ஒரு சோயா சங்க்ஸில் வச்சு ஒரு சின்ன சைட் டிஷ் வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டராகவும் இருக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் வந்து சைட் டிஷ் காய்கறிலாம் இல்லைன்னா இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபுல்லாக இந்த வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். 10 to 15 மினிட்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி ஊறலன்றதை கண்டுபிடிக்கலாம்னா, அப்படி அழுத்தும் போது உள்ளே அந்த உங்களுக்கு சாலிடாக இருந்ததா, அதாவது கட்டை மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஊறலன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வாட்டர் ஸ்குவீஸ் ஆகி வெளில வந்ததுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். ஊறினவுடனே இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். இது என்ன பண்ணேன், நான் வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குன்னு. பட் சின்ன சைஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இது உங்களோட ப்ரிஃபர்ட் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியன் நல்லா மெல்லிஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் வந்து கடாய் எடுத்துகிட்டு, கொஞ்சம் திக்கான கடாய் இருந்தால் பெட்டர், ஏன்னா இது கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கடாயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டோன்னா நம்ம இங்கே நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க, ஏன்னா வந்து சோயா சங்க்ஸ் ரொம்ப வந்து கரிக்காமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ப்ராசஸ் சொல்லித்தரேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறது, அதுக்கப்புறம் தேவையான மசாலா, கொஞ்சம் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்னென்ன மசாலா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டெல்லாம் நான் சேர்க்கலை. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் இந்த பிரியாணிக்கெலாம் வதக்குற மாதிரி வதங்கினோன்னா நம்ம தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நம்ம உப்புலேருந்து எல்லா மசாலா போட்டாச்சு. இந்த எண்ணெயில் இந்த மசாலா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினோடனே நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சோயா சங்க்ஸை இதில் போட்டுடலாம். இதில் ஃபுல்லாக இப்போ வந்து வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை போட்டுற போகிறோம். இப்போ நம்மளோட ப்ரைம் ஒர்க் என்னென்னா, இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்துட்டு நீங்கள் இந்த அடுப்பை சிம்லேயே விட்டுடுங்க. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மசாலா இது எல்லாத்துலேயும் கோட் ஆன மாதிரி ஆனவுடனே ஜஸ்ட் இதை அப்படியே விட்டுடுங்க, சிம்மில் வச்சுடுங்க கேஸை. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் லேட்டர் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகும். என்னென்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சத்தம் வரும், லைட்டாக வெடிக்கிற மாதிரி. பிகாஸ் இதில் இருக்கிற ஃபுல்லாக அதோடய வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பி டெக்ஸ்டரை தரணும். வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நடுவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா கீ அது மாதிரி ஊற்றிக்கலாம். செகண்ட் திங் வந்து நீங்கள் அந்த கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ நீங்கள் போடணுன்னா கடைசிக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இது ஃப்ரை பண்ண இதுவும் அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா பெட்டர். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கோபி 65, பன்னீர் 65 மாதிரி நல்ல சூயியாக, அப்புறம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது நீங்கள் வந்து எந்த பேட்டர் எதுவுமே நான் சேர்க்கல பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இதை வந்து அப்படியே அந்த மசாலாவில் ட்ரெயின் பண்ணுறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் அண்ட் குட் சைட் டிஷ் ஆல்சோ. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வருது. எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை பார்த்துருப்பீங்க. ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வருது இந்த அவுட்புட்டு. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சைட் டிஷ் மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தீங்கன்னா பயோவில் இருக்கிற என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள்